சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் சாலையோரமாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை பட்டா கத்தியுடன் வந்த இருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் வினோத்குமார். அந்த இருசக்கர வாகனம் யாருடையது? இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது? சென்னை சிந்தாதிரிப்பேட்டை சிங்கண்ணன் தெரு என்ற பகுதியில் சாலையோரமாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனமானது நள்ளிரவு சுமார் 12:45 மணி அளவில் அங்கு வந்து ஒரு 3 பேர் கொண்ட கும்பலானது சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்றுள்ளன. அந்த திருடும் பொழுது அந்த சர்வ சாதாரணமாக நள்ளிரவில், அதாவது இரவு ரோந்து போலீஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில், அதுவும் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையம் அருகே அமைந்துள்ள இந்த பகுதியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவத்தின் போது 3 நபர்கள் இந்த கும்பல் நேற்று நள்ளிரவானது சாலையோரமாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கரை வாகனத்தை திருடுவதற்காக வந்த கும்பலானது தன்னுடைய கையில் நீண்ட அளவிலான ஒரு பட்டா கத்தியுடன் சுற்றித் திறந்த காட்சியும் இதில் அங்குள்ள ஒரு கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் சாலையோரமாக நிறுத்தப்பட்டிருந்த அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் அஜித் என்பவருக்கு சொந்தமான மிக விலை உயர்ந்த இருசக்கர வாகனமாகும். அந்த வாகனமானது அங்குள்ள அந்த 2 நபர்களால் கொண்டு வரப்பட்டு சிறிது நேரத்தில் அவருக்கு அந்த இருசக்கர வாகனத்தில் பூட்டு உடைக்கப்பட்டு வாகனமானது உடனடியாக அங்கிருந்த மர்ம நபர்களால் கொண்டு செல்லப்பட்ட காட்சி அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளது. இது போன்ற சம்பவமானது நடைபெறக்கூடிய சூழலில் இது போன்ற வழிபறி போன்ற கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர்களை அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் கைது செய்து வருகின்றனர். இந்த காட்சியானது அப்பகுதியில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வெறும் நள்ளிரவில் போலீசார் ரோந்து செல்லக்கூடிய இந்த மாதிரியான முக்கியமான சாலைகளில் எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் ஆளாகாமல் தான் செய்யக்கூடிய காரியங்களை மிக தெளிவாக செய்யக்கூடிய இந்த மாதிரியான நபர்கள் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்கலாம் என்பதும் தெரிய வருகிறது. இருசக்கர வாகனத்தை திருடக்கூடிய நபர்களானவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு இருசக்கர வாகனத்தை திருடி செல்லக்கூடிய நிலையில இருப்பார்கள். ஆனால் பட்டா கத்தியுடன் சர்வ சாதாரணமாக சுற்றி திரியும் நபர்கள் பல்வேறு வழக்குகளில், பல்வேறு காவல் நிலையங்களில் இது போன்ற குற்ற சம்பவங்கள் மட்டுமல்லாமல் இது ஒரு வன்முறையில் ஈடுபடக்கூடிய அளவிலான இந்த சம்பவமானது காட்சியானது அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருப்பதை அடுத்து இருசக்கர வாகனத்தை தொலைத்த, அதாவது கொண்டு சென்ற நபர்கள் மீது அந்த இருசக்கர வாகன உரிமையாளர் அஜித் என்பவர் தற்போது சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதனுடைய வாகனம் என்ன என்பது குறித்தும் அது எங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம், அதாவது இது போன்ற இருசக்கர வாகனங்களை திருடி செல்பவர்களுடைய விவரங்கள் என்ன என்பது குறித்தும் தற்போது விசாரித்து வருகின்றனர்.